பிரியாணிக்கும் சில்லிக்கும் சேர்த்தே தான் சிக்கன் வெட்டிட்டு வந்தோமா. ஏன்னா பிரியாணி செய்யறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லிக்கெல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். வீட்டில் பார்த்தா உளுந்து சுத்தமாகவே இல்லையா, சரின்ட்டு அந்த கேப்பில் கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ உளுந்து வாங்கிட்டு தம்பிங்க 2 பேருமே வந்துட்டு இந்த தேங்காய் பர்ஃபி இருக்குல்ல, அதை 2 வாங்கிட்டு வந்தேன். அந்த தேங்காய் ஒரு பர்ஃபி குட்டியோண்டு இருக்கா, அதுவே ரூ. 10 ஒன்று. நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சேன், எதுக்கு வாங்கினா வீட்டிலே கூட செஞ்சு கொடுத்துருக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு. சரி பரவாயில்ல, ஒரு டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சேன் இட்லிக்கு. முன்னாடியெல்லாம் இட்லிக்கு அரிசி ஊற வச்சனாக்கா 2 படி இட்லிக்கு ஊற வச்சிருவேன். அப்படி ஊற வச்சனாக்கா எப்படி வாரம் ஃபுல்லாகவே மாவு இருக்குமா. இப்போல்லாம் வந்துட்டு ஒரு படியாக ஊற வச்சிடறேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லி போட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, நின்று சில்லி போடவே முடியல, அந்தளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நைட் வந்துட்டு தம்பி தூங்கவே இல்லை, என்னையுமே தூங்க விடல. சில்லி போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில்லி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில்லி போட்டு 3 பேருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.